கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு வேத பகுதியை வாசித்துட்டு ஜெபிச்சு நம்ம அமரலாம். இந்த மாதத்தில் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை 90ஆம் சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 90:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், சரியா எங்களை மகிழ்ச்சி, சரியா எங்களை மகிழ பண்ணுகிற தேவன் சும்மாலாம் இல்லை, சரியா அந்த கணக்கு சரியா ஆண்டவர் செய்வார். துன்பத்தின் பாதையில் போகிற பிள்ளைகளுக்கு, சிறுமையின் பாதையில் போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு நினைப்பூட்டுதல் என்னன்னா, உங்க வாழ்க்கை சிறுமையில் ஆரம்பிச்சிருக்கலாம், சிறுமையில் தொடர்ந்து இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் சிறுமையிலேயே நீங்க நிற்கலாம், ஆனா சிறுமையிலே முடியாது. மறுபடியும் சொல்றேன், இந்த காரியம் உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளை வாழ்க்கை, உங்க குடும்ப காரியம் சிறுமையில் ஆரம்பிச்சிருக்கலாம், தொடர்ந்து இருக்கலாம், ஆனா சிறுமையில் அது முடியாது. சிறுமையில் முடிய தேவன் விட மாட்டாரு, குறுக்க வருவாரு, சரியா வருவாரு. உங்க வாழ்க்கையில எப்போ இந்த சிறுமையை மாற்றணும்னு அவர் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அந்த நேரத்தில் சரியா கர்த்தர் குறுக்க நிற்பாரு. ஆமென் சொல்றீங்களா? அவர் எதுக்கு குறுக்க வர்றாருன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச சிறுமையை தடுப்பதற்கு மட்டுமல்ல, அதை நிறுத்துவதற்கு மட்டுமல்ல, அதை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, இதுவரைக்கும் அனுபவிச்ச சிறுமைக்கு தேவன் ஒரு காரியத்தை சரி கட்டுவாரு. அந்த வேதத்துல ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு, வாழ்க்கையில வேதத்துல இருக்கிற எல்லாரை விட அதிகமாக சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், இன்னும் சொல்ல போனா பிறப்பின் முதல் நாள்ல இருந்து சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், இன்னும் சொல்ல போனா கருவுல உருவாகும் பொழுதே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவ்வளவு காலம் நீண்ட காலம் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் அவருக்கு என்ன செய்வார் அறிக்கையிடுறார். 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில், கவனிங்க, நீண்ட கால சிறுமை, இப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் என் சிறுமையை, நீ பாக்குறே இல்லையோ, யார் பாக்குறாங்க இல்லையோ, என் ஆண்டவர் என் சிறுமையை பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன செய்வார் தெரியுமா? குறுக்கிடும் பொழுது ஒரு சால் என்ன செய்வார்னா, கவனிங்க, அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, அந்த சிறுமைக்கு பதிலாக, அந்த வேதனைக்கு பதிலாக, அந்த துயரத்துக்கு பதிலாக என்ன செய்வாரா? எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நன்மையை சரி கட்டுவார். சொல்லுங்க, என் சிறுமைக்கு என்ன ஆசை இல்லையா? என் சிறுமைக்கு நன்மையை சரி கட்டும் தேவன். அத்தனை பேரும் என் சிறுமைக்கு நன்மையை சரி கட்டும் தேவன். அல்லேலூயா. சொல்றான், என் சிறுமை, என் வாழ்க்கை இப்படியே போயிடாதுப்பா, ஆண்டவர் ஒரு நாள் இறங்குவாரு, குறுக்கிடுவாரு, அன்னைக்கு என் சிறுமையை ஆண்டவர் மாத்துவாரு, அதோடு நிக்க மாட்டாரு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சேன் பாரு, அந்த சிறுமைக்கு தக்கதாக கர்த்தர் சரி கட்டுவாரு. எப்படி சரி காட்டுவார்னா, நன்மையை தந்து சிறுமையை தேவன் சரி கட்டுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்காரு, அதனால தான் சொல்லியிருக்காரு. சிறுமைக்கு இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீங்க அனுபவித்த சிறுமைக்கு தக்கதாக தேவன் நன்மையை சரி கட்ட உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. தாவீது பல விதத்துல சிறுமைப்படுத்தப்பட்டான், பல விதத்துல. சுருக்கமா சொல்லிட்டு போறேன், கவனிங்க. தாவீது வாழ்க்கையில தனிமை என்னும் சிறுமையை அனுபவிச்சவன். சொல்லுங்க, என்ன சிறுமை? தனிமை. எல்லாரும் இருந்தும் அவன் தனிமையா இருந்தான். உங்க வாழ்க்கையில எல்லாரும் இருந்து தனிமையா இருக்கிறீங்களா? யாரும் இல்லாம தனிமையா இருக்கிறது அது வேற அனுபவம். ஆனா ஆட்கள் இருந்தும் கூட சிலர் தனிமையா இருப்பாங்க.
எல்லாரும் இருப்பாங்க, சொந்த பந்தம் உண்டு, உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. ஆனா இருக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு இல்லை. தனியா போராடுவாங்க, தனியா ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில குடும்பத்துல, சொந்த குடும்பத்துல கூட சப்போர்ட் கிடையாது, கணவருடைய சப்போர்ட் கூட இல்லாம தனியா போராடுகிற சகோதரிகள் உண்டு. பிள்ளைகளுடைய சப்போர்ட் இல்லாம தனியா போராடுகிற ஒரு பிள்ளைகள் உண்டு, குடும்பத்தில் பெற்றோர்கள் உண்டு. இதுக்கு பேரு என்ன சிறுமைங்க? தனிமை என்னும் சிறுமை. உள்ளெல்லாம் போலாம், டைம் ஆயிரும். ரெண்டாவது தாவீது அனுபவித்த சிறுமை என்ன தெரியுமா? துயரம் என்னும் சிறுமை. என்ன சிறுமைங்க? துயரம். அவன் சொல்லுவான், நான் துயரமுள்ள மனுஷம்மா. வாழ்க்கையில ஒரு நாள் துயரம் சிறுமையா மாறாது, 2 நாள் துயரம் சிறுமையா மாறாது. ஒரு நீண்ட கால ஒரு கஷ்டம் தொடரும் பொழுது அது அவங்களுக்கு சிறுமையா மாறிடும். ஒரு பிரச்சனை நீண்ட நாள் இருக்கும் பொழுது, ஒரு நாள் ஒரு பிரச்சனைனா உங்களை பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு பிரச்சனை அல்லது ஒண்ணு முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமும் நீங்க பிரச்சனையோடு போராடுறீங்கன்னா அது உங்களுக்கு அடையாளமா மாறிடும். உங்களை பார்க்குறவங்க, இந்த எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பா பார்த்தியா அவதான், இந்த எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை சொல்லிட்டு இருப்பா பார்த்தியா அவதான். இதுதான் அடையாளம். உங்க துயரம் உங்களுக்கு அடையாளமா மாறிடும். இதுக்கு பேரு சிறுமை. உலகம் உங்க பிரச்சனையை சொல்லி உங்களை மட்டுப்படுத்தி சிறுமைப்படுத்தி பேசுவாங்க. இதுக்கு பேர் துயரம் என்னும் சிறுமை. இப்படி பல சிறுமைய, புறக்கணிப்பு என்னும் சிறுமை. தன் தாயினுடைய, என் சகோதரனுக்கு நான் வேற்று மனுஷன் ஆனேன் தாவீது. என் சகோதரர் கூட பிறந்தவங்க, ஒரு கற்பத்தில் பிறந்த அவர்களுக்கு நான் வேற்று மனுஷன். புறக்கணிப்பு என்னும் சிறுமை. இப்படி எல்லாம் தாவீது இந்த பாதையில வரும் பொழுது தாவீதுடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. என்ன அங்கலாய்ப்புனா, ஆண்டவரே 86 அவர் சொல்றாரு, 86:1 பாருங்க, 86:1 வாசிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து, சங்கீதம் 86:1, உங்க செவியை எனக்கு நீங்க சாய்க்கணும், என் விண்ணப்பத்தை நீங்க கேட்டருளும். ஏன் அப்படின்னா, நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமப்படுறேன். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு ஆதங்கத்தை சொல்றான் பாருங்களேன், என் ஆத்துமாவை காத்தருளும். அவன் சொல்றான், நான் சிறுமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். என் ஆத்துமாவை காத்தருளும். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு கேள்வி வருது, நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற. அவனுடைய கேள்வி என்ன தெரியுமா? நான் பக்தி உள்ளவன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவன், ஆனாலும் நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். ஆண்டவரே எனக்கு இது புரியல, நான் உம்மை நம்புகிறவன், நான் பக்தி உள்ளவன், நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சிறுமைப்படுத்தப்படுறேன் எனக்கு புரியலன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. இந்த அங்கலாய்ப்பின் மத்தியில கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்துல அவனுக்கு சில வெளிப்பாடுகள் வர ஆரம்பித்தது. நான் பல விதத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டாலும், பிறப்பிலேயே கற்பத்தில் இருக்கும் பொழுதே நான் சிறுமைப்படுத்தப்பட்டாலும், தாய் சொல்லுவார்ல, கற்பத்தில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிற உம்மை நம்ப பண்ணினீர். 22:9-10 சொல்லுவார் சங்கீதத்துல. சங்கீதம் 22:9-10 வாசித்தீங்கன்னா, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். கற்பத்திலிருந்து என்ன கை, டாக்டர் கை எடுக்கல, என் சொந்த பந்தம் கை எடுக்கல, எனக்கு டெலிவரி பார்த்தது, நான் பிறக்கும் பொழுது என்ன பிறக்க பண்ணது வேற யாரும் வரல, ஏன்னா நான் பிறக்கிறதே விரும்பல, என் குடும்பம் இப்படி ஒருத்தன் வர வேண்டும் என்று என் குடும்பமே விரும்பல. இந்த நிலைமையில அந்த கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீ. எல்லாரும் பிறந்து வளர்ந்து வாலிப வயதானதுக்கு அப்புறம் நான் 15வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 14 முடிஞ்சு 15 வர்ற அந்த டைம்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிப வயசுக்கு அப்புறம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அப்புறம் இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மனுஷன் எப்போ நம்ப ஆரம்பிச்சான் தெரியுமா? சொல்றான், என் தாயின் மார்பில் இருக்கும் போதே என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். ஏன் தெரியுமா? அந்த நாள்ல என்னை ஆதரிக்க யாரும் இல்ல ஆண்டவரே. அம்மா எனக்கு பால் கொடுக்க மடியில எடுப்பா பாருங்க, அப்பவே எனக்கு ஆள் கிடையாது. பெத்துட்டேனுங்கிறதுக்கு தான் செஞ்சாலே தவிர என் மேல பாசம் அவளுக்கு இல்ல.
ஏது உறுதியா சொல்றேன்னா, அவன் தான் சொன்னான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். தமிழ்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆங்கிலத்துல கைவிட்டார்கள். இந்த அளவுக்கு நான் சிறுமப்படுத்தப்பட்டேன். இப்படி ஏன் நான் பக்தி உள்ளவனா இருந்து எனக்கு இந்த சிறுமை வருது அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்புல தாவீது அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. அந்த வெளிச்சத்திலிருந்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடுதல் வந்தது. அந்த வெளிப்பாடுலேருந்து ஒரு விசுவாசம் வந்தது. நல்லா கவனிங்க, வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்தவுடனே வெளிப்பாடு வருது, வெளிப்பாடு வந்தோடனே என்ன வருது? விசுவாசம் வருது. இந்த வெளிச்சத்தையும் இந்த வெளிப்பாட்டையும் இந்த விசுவாசத்தையும் இந்த சபையில இந்த ஆராதனையில யாரெல்லாம் தாவீதை போல சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த வெளிச்சமும் இந்த விசுவாசமும் இன்றைக்கு வருவதாக. சிறுமையில் இருந்த தாவீதுக்கு வந்த விசுவாசம் என்ன தெரியுமா? 9:12 சங்கீதம் 9:12 சிறுமையில போனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தெய்வம் தந்தாரு. 9:12 வாசிங்க. இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். நான் சிறுமைப்படுத்தப்பட்டவன், ஒத்துக்கிறேன். நான் பல விதத்துல சிறுமையை அனுபவிக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறாரு. என்ன தெரியுமா? சிறுமைப்படுத்தப்பட்ட என் கூக்குரலை அவர் மறப்பது இல்லையாக்கோ, என் சத்தம் அவர் செவியில ஏறுதாக்கோ, என் சத்தத்துக்கு அவர் பதில் தருகிறாருக்கோ. தேவ பிள்ளையே, யாரெல்லாம் இந்த ஆலயத்துல எங்கெங்கெல்லாம் சிறுமையை அனுபவிச்சு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தேவன் தருவாராக. சிறுமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகளுடைய கூக்குரலை இந்த தெய்வம் மறப்பது இல்லை. இந்த சிறுமையில் போகும் பொழுது ஆலயத்துல ஜெபிச்சிருக்கலாம், வீட்டுல ஜெபிச்சிருக்கலாம், அல்லது ரோட்ல நடந்து போகும் பொழுது மனதுல வந்த அந்த பாரத்தின் மிகுதியினால புலம்பிக்கிட்டே போயிருக்கலாம். எங்க நீ அழுதாலும், எந்த இடத்துல நீ கண்ணீர் விட்டாலும், சத்தம் இல்லாமல் நீ வடிச்ச கண்ணீருடைய அர்த்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், சத்தமே இல்லாம நீ கண்ணீர் விட்டிருக்கிற, ஆனா அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிறுமப்படுத்தப்பட்ட பிள்ளையே, உன் கூக்குரலை கர்த்தர் மறப்பது இல்லையாக்கும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, என் கூக்குரலை நீர் மறப்பது இல்லை, என் கூப்பிடுதலை நீர் மறப்பது இல்லை. அல்லேலூயா. சிறுமையில போற தேவ பிள்ளையே, இதுக்கு முன்னால நீ எத்தனையோ காரியத்துக்கு ஜெபிச்சு உன் காரியம் நிறைவேற்றப்படாம பதில் வராம இருந்திருக்கலாம், இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, இந்த சிறுமையின் நேரத்துல நீ விடுற பாரு ஒரு கூக்குரல், நீ விடுற பாரு ஒரு கூப்பிடுதல், நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க ஒரு ஜெபம், இத அவர் மறப்பது இல்லையாக்கும். இத கர்த்தர் மறக்கிறது இல்லையாக்கும். அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, இந்த சிறுமையின் நேரத்துல நான் கூப்பிடுற கூப்பிடுதலை கர்த்தர் மறக்கல. அதை எப்படி நிரூபிச்சாருன்னா, மறக்காம என்ன செஞ்சாருன்னா, அவனுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு 9:13 மரண வாசல்களில் இருந்து நான் இப்ப நிக்கிறது வாழ்க்கையின் கடைசி தருணம். ஆண்டவரே, நான் இப்ப நிக்கிறது வாழ்க்கையின் முடிவு பகுதி. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா என் வாழ்க்கை முடிவை சந்திக்க நேரிடும், என் காரியம் முடிவை சந்திக்க நேரிடும். அப்படி ஒரு இடம் மரண வாசல். சந்திச்சிருக்கீங்களா? மரண வாசல் அனுபவிச்சிருக்கீங்களா? மரண வாசல். அந்த மரண வாசல்ல நின்று கொண்டு தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் சொல்றாரு, இந்த சிறுமையின் நேரத்தில் உன் கூப்பிடுதலை நான் மறப்பது இல்லை என்று சொல்லிட்டு சும்மா இல்ல, அடுத்த வசனத்திலே அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர், என்னை தூக்கி விடுகிற கர்த்தர், தூக்கி விடுகிற, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் தூக்கி விடுகிற அத்தனை பேர் ஆண்டவருக்கு நேராக சிறுமையின் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் என்ன மரண வாசல்ல இருந்து, என்ன கடைசி அந்த முடிவின் விளிம்பில் இருந்து என்னை தூக்கி விடுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, தூக்கி சும்மா ரோட்ல விட்டுட்டு போகலையா,
அவர் என்ன சொல்றார் ஐயா? யாரெல்லாம் வாழ்க்கையில் கடைசி நிமிடத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க, காரியத்தின் முடிவு நேரத்தில் நின்று கொண்டிருக்கீங்க, இதுக்கு மேல இந்த காரியத்தில் ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாத நிலைமையில அப்படி ஒரு நெருக்கத்தில் நிக்கிறேன் பாஸ்டர் அப்படிங்கிற தேவ பிள்ளையே, உங்க கூப்பிடுதல தேவன் மறப்பது இல்லை. அந்த இடத்துல இருந்து உடனடியாக உங்களை தூக்கி விடுகிறாரு. தூக்கி அங்கிருந்து தூக்கி ரோட்ல விட்டுட்டு போகலையா? என்ன சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து, மரண வாசல்ல இருக்கிறவனை கொண்டு வந்து இப்போ சீயோன் குமாரத்தின் வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தினாராம். இன்னொரு மொழிபெயர்ப்புல எருசலேமின் வாசல் சொல்லப்பட்டிருக்குது. ஓ, மரண வாசலுக்கு போனவனுக்கு எருசலேமின் வாழ்வு கிடைக்கும்படி அவனை திரும்ப கொண்டு வந்த தேவனுக்கு அத்தனை பேரும் கண்களை மூடி இன்னைக்கு நிற்கிற இந்த ஸ்தலத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டு எருசலேமின் வாழ்வு என்னும் அந்த எல்லைக்குள்ள கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தூக்கி எடுத்து அடுத்த நேரத்துக்கு வழி இல்லாத இடத்துல கொண்டு வந்து விட மாட்டாரு. நீங்க இருக்கிற பிரச்சனையில கர்த்தர் உங்களை விடுவிப்பாருன்னா, உங்களை தூக்கி எடுப்பாருன்னா, அடுத்து என்ன செய்யும் தெரியாத இடத்துல கொண்டு வந்து விட மாட்டாரா? மரண வாசல்ல நின்று கொண்டிருந்தேன், என்னை தூக்கி சீயோன் குமாரத்தின் வாசல்ல கொண்டு வந்து விட்டார். எருசலேமின் வாசல்ல கொண்டு வந்து விட்டார். எருசலேமின் எல்லையில கொண்டு வந்து விட்டார். ஏன் தெரியுமா? நான் சாக போனவன், நீ சாக பிறக்கல, உனக்கு ஒரு வாழ்வு இருக்குது. என்ன வாழ்வு தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண வேண்டும் என்பதற்காக எருசலேமின் எல்லைக்குள்ள உன்னை கொண்டு வந்து விடுறாராம். ஹல்லேலூயா. இந்த காலையில் இந்த சிறுமையில போற தாவீதை போல இந்த பாதையில போற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வருஷ இறுதியில இந்த விசுவாசத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. அதோட நிக்கலங்க. தாவீது இன்னொரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. அதே 2 சாமுவேல் 16:12 இந்த சிறுமையில வருகிற 2வது விசுவாசம் என்ன தெரியுமா? வாசிங்க 16:12 2 சாமுவேல். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இந்த சிறுமையில போகும்போது தாவீது 2 வார்த்தையை அங்கங்க அதிகமா யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன 2 வார்த்தை யூஸ் பண்ணாருன்னா கவனிக்கணும் நீங்க, சரியா? என்ன யூஸ் பண்ணாருன்னா, இப்ப இங்க என்ன சொன்னாருன்னா, என் சிறுமையை பார்த்து இதுக்கு பதிலாக என்ன செய்வார்ன்றாரு? நன்மை. சொல்லுங்க அந்த வார்த்தைய, நன்மை. 86:1 வாஸ்தவம்ல நான் சிறுமையும் எளிமையுமானவன் சொல்லிட்டு 13வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என்ன கவனிக்கணும்ல, கவனிங்க, என்ன கவனிங்க. அவன் சொல்றான், சிறுமைப்படுத்தப்படுறேன், சிறுமையின் பாதையில போறேன், நான் சிறுமை எளிமையானவன். ஆனா இந்த சிறுமையானவனுக்கு நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. அங்க சொல்றாரு என் சிறுமைக்கு தக்க எனக்கு நன்மை. இங்க சொல்றாரு கிருபை, அங்க சொல்றாரு நன்மை. சொல்லுங்க, இங்க சொன்னாரு கிருபை, அங்க சொல்றாரு நன்மை. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சிறுமையை கடப்பதற்கு எனக்கு கிருபையை தர்றாரு, கடந்து வந்ததுக்கு அப்புறம் அதற்கு ஏற்ற நன்மையை தர்றாராக்கும். இன்னைக்கு போகிற இந்த பாதையில உங்களுக்கு கிருபையை தர்றாரு, கடந்து வருவதற்கு, கடந்து வந்ததுக்கு அப்புறம் பட்டாத சிறுமைக்கு நன்மையை தர்றாராக்கும். நன்றி சொல்ல விரும்புறவங்க அத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து தனியா கடக்க முடியாது, சும்மா நடக்க முடியாது, இதை கடப்பதற்கு கிருபை வேணும். ஏன்னா சிறுமையின் நேரம் பயங்கரமான நேரம், இதை கடப்பதற்கு எனக்கு உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு நன்மை எனக்கு வச்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது வாழ்க்கையில 4 விதத்தில் அவன் சிரமப்படுத்தப்பட்டான். ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, தாவீது எத்தனை விதத்தில் சிரமப்படுத்தப்பட்டான்? 4 விதம். அவன் வாழ்க்கையில் அனுபவித்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அப்படி கொஞ்சம் நீங்கள் பைபிளில் இருக்கிற அந்த தாவீது அப்படி கொஞ்சம் நீங்கள் தனியாக எடுத்து அவன் எங்கெங்கே என்னென்ன ஆங்கிளில் சிரமப்படுத்தப்பட்டான் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா எனக்கு ஒரு 4 காரியம் கற்றுக் கொடுத்தாரு. 4க்கும் சமயம் இல்லை, ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். கவனிங்க, 4 விதத்தில் தாவீது சிரமப்படுத்தப்படுறான்.
அதுல முதல் காரியம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 24:11. 1 சாமுவேல் 24:11. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வியின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வியின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். கடைசில சொல்றான், நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். என்ன கவனிங்க, தாவீது வாழ்க்கையில அனுபவிச்ச முதல் சிறுமை. நீரோ என் பிராணனை வாங்க. இவன் யார் தெரியுமா? தெள்ளு பூச்சி. இவன் யார் தெரியுமா? ஒரு நாயை போலவன். கீழே சொல்லுவான், இப்ப எடுக்க வேண்டாம். நான் ஒரு நாயை போல இருக்கிறேன், ஒரு தெள்ளு பூச்சியை போல இருக்கிறேன். என்ன செய்கிறா? பிராணனை வாங்கும்படி வேட்டையாடுகிறேன். என கவனிக்கணும் இல்லையா? நல்லா கவனிங்க. தாவீது வாழ்க்கையில கர்த்தர் முதல் முறையாக அவனை எங்க அபிஷேகம் பண்ணாரு? 1 சாமுவேல், வசனம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பைபிள் படிக்கிறவங்களுக்கு 16வது அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கணும். 1 சாமுவேல் 16ல கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்றார். சாமுவேலை அனுப்பி சகோதரர்கள் மத்தியில, அவனுடைய குடும்பத்தார் மத்தியில, அங்க இருக்கிற மூப்பர்கள் மத்தியில, அங்க இருக்கிற அத்தனை அந்த யூத குலம் மத்தியில கர்த்தர் தாவீதை பப்ளிக்கா அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் மறுநாளே தாவீது எழும்பி போய் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, சீட்டு எனக்கு வேணும், சிங்காசனம் எனக்கு வேணும், நாளைக்கு வெளியில போயிடணும் அப்படின்னு தாவீது சொல்லல. அபிஷேகத்தை வாங்கி கொண்டு அவன் காட்டுக்குள்ள போனான். ஹலோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் அவன் ஆடுகளுக்கு பின்னால போனான். அவனை பொறுத்தவரையில கர்த்தர் என்னை எங்க உட்கார வைக்கணும்னு அவருக்கு விருப்பமோ, திட்டம் போட்ட தேவனுக்கு உட்கார வைக்கணும்னு தெரியும். அபிஷேகம் பண்ண முடிஞ்ச தேவனுக்கு அந்த அபிஷேகம் எதற்காக கொடுத்தாரோ அதை நிறைவேற்றவும் அவரால் முடியும். இதுக்காக நான் எந்த முயற்சி எடுக்க போகிறது இல்லை. நீர் திட்டம் போட்டது உண்மைன்னா, சாமுவேலை அனுப்புனது உண்மைன்னா, சாமுவேல் மூலம் நீர் தான் என்ன அபிஷேகம் பண்ணினது உண்மைன்னா, அது எதற்காக கொடுத்தீரோ அந்த இடத்துல நீரே என்னை உட்கார வையும். அதுக்கு நான் எந்த ட்ரை பண்ண மாட்டேன். ஆடுகளுக்கு பின்னால போனான். கவனிங்க, இப்போ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு தாவீது வாழ்க்கை நல்லா, நான் சொல்ற ஆங்கில பைபிளை நீங்க இன்னைக்கு போய் பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு தாவீது வாழ்க்கையில அடுத்தடுத்து சில அதிர்வுகள் உண்டாகி கொண்டு வந்தது. சில எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ ஆரம்பித்தது. சாமுவேல் புஸ்தகம் முழுவதும், 1 சாமுவேல் முழுவதும் நீங்க என்ன பார்க்கலாம்னா, இப்ப என்ன கவனிங்க, தாவீது லைஃப் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. என்ன கவனிங்கன்னா, தாவீது லைஃப் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இங்க கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார். அது வரைக்கும் இப்படியே போச்சு. இங்க அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் 1 சாமுவேல் 16 இருக்கு, இப்ப எடுக்காதீங்க. இங்க அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு அப்ஸ், திடீர்னு ஒரு உயர்வு, திடீர்னு ஒரு நேர்மறையான சில சம்பவங்கள் நிகழும். இந்த சந்தோஷத்துல இருக்கும் பொழுது அடுத்த கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஒரு டவுன், ஒரு எதிர்மறையான சம்பவம், ஒரு தீமை நிகழ ஆரம்பிக்கும். இந்த அப்ஸ் டவுன், அப்ஸ் டவுன், நேர்மறை எதிர்மறை, ஒரு நன்மை ஒரு தீமை, அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு நன்மை வந்திருக்கும். அந்த சந்தோஷம் வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டிருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே சடனா அடுத்து ஒரு தீமை நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஒரு பாசிட்டிவான காரியம் அவன் வாழ்க்கையில சம்பவிக்கும், சடனா அடுத்து நெகட்டிவான காரியம் சம்பவிக்கும். எப்ப தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம். அது வரைக்கும் இப்படி வந்துகிட்டு இருந்த வாழ்க்கை, அபிஷேகம் எங்க கர்த்தர் பண்ணாரோ அதுல இருந்த வாழ்க்கை கவனிங்க, இப்படித்தான் போகும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆலயத்துக்குள்ள வர்றது வரைக்கும் ஒண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வந்து ரட்சிக்கப்பட்டேன். பாஸ்டர் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அன்னையில இருந்து பாருங்க பாஸ்டர், திடீர்னு இப்படி போகுது, சந்தோஷப்பட்டிருக்க மறுநாள் இப்படி இறங்கிருது, அடுத்து இப்படி போகுது இறங்கிருது, இப்படி போகுது இறங்கிருது. புலம்புறீங்களா? புலம்புறீங்களா? ஒரு நன்மை நடக்குது, அந்த சந்தோஷம் கொஞ்சம் நிமிஷம் கூட நீடிக்கல, உடனே ஒரு தீமை. கொஞ்சம் நான் விளக்குறேன், கவனிங்க. 16 அபிஷேகம் பண்றாரு, 17 கோலியாத்து வந்து அங்கே கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறான். உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஸ்டடி மாதிரி ஆயிரும், நேரம் கிடையாது, அல்ல நான் விளக்கிட்டு போயிடுவேன், நீங்கள் என்ன கவனிச்சுட்டு இருக்கணும். கவனிங்க. 17 ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத்தின் சம்பவத்தில் கர்த்தர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறார். எதுக்கு? தாவீதை அறிமுகம் செய்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா அந்த அபிஷேகத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் எனக்கு உருவாக்கி தருவார். வாய்ப்புகளை கர்த்தர் தான் எனக்கு உருவாக்கி தரணும். உலகம் கொடுக்கிற வாய்ப்பு அல்ல, நானா எடுக்கிற வாய்ப்பு அல்ல. அப்ப அந்த கோலியாத்து சம்பவத்தை கர்த்தர் யூஸ் பண்ணார். எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படணும் ஒண்ணு. அந்த சூழ்நிலையில தாவீதை பயன்படுத்தி அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும், சவுலுக்கு முன்பாக நிறுத்தணும், இஸ்ரவேலருக்கு அறிமுகப்படுத்தணும். இப்படி ஒருத்தனை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். கர்த்தர் அறிமுகப்படுத்தினார், தாவீதை கொண்டு வந்தார், பயன்படுத்தினார், கோலியாத்தை வீழ்த்தினார். அங்கே கோலியாத்து செத்து போனா, இப்போ தாவீது அங்க அறிமுகப்படுத்தப்படுகிறான். ஏலா பள்ளத்தாக்கு முழுவதும் பேசப்படுகிறது, ஈசாயின் மகன் என்று ஒருவன் வந்தான், அவன் பேர் தாவீது, ஆட்டு மந்தையின் பின்பாக போனவன், யுத்தத்தை பார்க்காதவன், யுத்தத்தில் பழக்கமில்லாதவன். இப்போ அவன் நிமித்தம் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. நல்ல அறிமுகம், என்ட்ரன்ஸ் செமையா இருக்கு, என்ட்ரி செமையா இருக்கு தாவீது லைஃப்ல. இப்ப கவனிங்க, இந்த சம்பவம் தாவீதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போ இதை தொடர்ந்து என்ன நடக்குங்கிறத நான் விளக்குறேன். இது உங்களுக்கு புரியணும்னா வீட்டில் போய் சொல்லுங்க. 1 சாமுவேல் 17-18, முக்கியமா 18. இதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. நான் சொல்றது எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. என்ன கவனிக்கணும்ல, கவனிங்க. இப்போ இந்த யுத்தத்தில் ஜெயிச்ச உடனே தாவீதை நல்லா கவனிங்க. அதுவரை என்ன பார்த்துட்டே இருங்க. இப்படி போய்கிட்டு இருந்த லைஃப் இப்போ ஏலா பள்ளத்தாக்குல ஒரு பெரிய சந்தோஷம், வெற்றி நடக்குது. இந்த சம்பவத்திலிருந்து தாவீதை அடுத்த அதிகாரத்தில் அரண்மனைக்குள்ள கொண்டு போறாங்க. வாழ்க்கையில ஒரு அப்ஸ், ஒரு நன்மை நடக்கு. அரண்மனைக்குள்ள உள்ள போறான், முதல் முறையா அரண்மனைக்குள்ள போறான். அரண்மனைக்குள்ள போன உடனே அங்கே யோனத்தானின் நட்பு கிடைக்கு, இளவரசனின் நட்பு. எங்க நேத்து வரைக்கும் ஆடு மேய்க்கிறவங்க கூட செட்டு சேர்ந்துகிட்டு இருந்தவன் இன்னைக்கு இளவரசனும் கூட நட்பு வச்சுக்கிட்டு இருக்கானா பாத்துக்கோங்களேன். நேத்து வரைக்கும் ஒரு நண்பன் யாருடா? அந்த காட்டுல ஆடு மேய்க்கிறான்ல அவன். இன்னைக்கு ஒரு நன்மை யாருடா? இளவரசன். வாழ்க்கையில ஒரு நன்மை நடந்திருக்கு. இப்போ இந்த யோனத்தான் தன் சட்டைய, தன் கச்சைய, தன் வில்ல கலட்டி யாரு கொடுக்கிறான்? தாவீது கொடுக்கிறான். உடன்படிக்கை பண்ணுகிறான், உயிரை போல நேசிக்கிறான். தாவீதுக்கு புரியவே இல்லை, விளங்கவே இல்லை. என்ன ஒரு என் வாழ்க்கையில இது கனவான் நிலவான் கிள்ளி பார்க்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு நன்மை, ஒரு பாசிட்டிவ். அடுத்து கொஞ்ச நேரத்தில் சவுல் உள்ள வராரு. அவனை அரண்மனையில் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இனி நீ காட்டுக்கு போகாத, இனி ராணுவத்துக்கு நீதான் அதிகாரி. அடுத்து ஒரு நன்மை, ஒரு அப்ஸ். இந்த சந்தோஷத்துல இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கவனிங்க, வெளியில ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. இந்த பொம்பளைகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு, சரி கோலியாத் செத்து போனானே, கறியும் சோறும் சாப்பிடும் வீட்டுக்கு போக மாட்டாம இதை ஒரு ராகமா அமைச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சாளுங்க. சிலர் பாடுனாங்கன்னா சொல்லவே வேண்டாம். என்ன பாடி இருக்கணும்? கர்த்தரை பாடி இருக்கணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. என்ன பாடி தொலைச்சாளுங்க தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, கொல்ல வந்துட்டான். இந்த பாட்டு சவுல் காதுல ஒலித்தது நிமிஷத்துல. இங்க இந்த பாட்டு பாடும் பொழுது தாவீது சந்தோஷத்துல இருக்கான். பாட்டுனால அல்ல, அதுக்கு முன்னால் அந்த சம்பவத்தினால. இந்த சந்தோஷத்தை இருக்கும் பொழுதே பாட்டை பாடி வேட்டு வச்சாளுங்க. சவுல் காதுல ஒலிச்ச உடனே
அந்த நிமிஷம் முதல் அவனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சான்? காய்மகார. கையில இருக்கிற ஈட்டிய குறி பார்த்து எரிஞ்சானாக்கும். எங்க ஒரு நன்மை நடந்திருக்கிற அடுத்த நிமிஷத்திலேயே டக்குனு ஒரு தீமை, அப்ஸ் டவுன். ராஜா கொல்ல வாரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவன் மகன் தான் எனக்கு நண்பனா மாறினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவன் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தான். இப்ப அவனை கொல்ல வாரான். ஒரு டவுன் போட்டோம். அடுத்து கொஞ்ச நேரத்துல இந்த வேதனையில் இருக்கும் பொழுது மறுபடியும் ராஜா கூப்பிட்டு 1000க்கு அதிபதியா மாத்துறான் அவனை. ஒரு அப்ஸ், ஒரு பாசிட்டிவ். கொஞ்ச நேரம் கழிச்சு தன் மூத்த மகள் மேராவை உனக்கு தாரேன் அப்படின்றான். ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ். அப்படியா அப்படி சந்தோஷத்துல இருக்கும் பொழுது தாரேன்னு சொன்ன மகளை இன்னொருத்தனு கொடுத்து ஏமாத்துறான். ஒரு டவுன், ஒரு நெகட்டிவ். அடுத்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு புரியலன்னு சொல்லும் பொழுது அடுத்து ஒரு நல்ல செய்தி வருது, என் மக மீகால உனக்கு தாரேன், பாசிட்டிவ். அந்த சந்தோஷத்துல இருக்கும் பொழுது அடுத்து சவுல் சொல்றான், பக்கத்துல உள்ள அமைச்சரவை மீட்டிங் நடக்குது. என்ன சவுலே, போய் போய் ஆடு மேய்க்கிறவனுக்கு மீகாலத்தான்னு வாக்கு பண்ணிருக்கிற? அவன் சொல்றான், நான் எனக்கு இருக்கு போயலா, நான் காரியம் இல்லாம செஞ்சேன். இதுக்குள்ள ஒரு ரகசியம் வச்சிருக்கிறேன். என்ன ரகசியம் தெரியுமா? பெலிஸ்தியரின் 100 நுனித்தோலை பரிசமாக அவன் கொண்டு வரணும். அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு சகோதரர்களே, கல்யாணமாக சகோதரர்களே கவனிங்க. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணுடைய அப்பா அவன் பையனுக்கு கொடுக்கணும்னா இவரு ஒண்ணு கொடுக்கணும். அதுக்கு பேரு பரிசம். இன்னைக்கு தலையில மாறிட்டு பரிசம் போடுறதுல நம்ம வாங்க கிளம்பி போறோம். அன்னைக்கு இவங்க கொடுத்துட்டு தான் பொண்ணை கூட்டிட்டு வரணும். கல்யாணம் ஆகாத மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அது எப்படி வரும்? அப்ப பரிசமா சவுல் கேட்டாரு, எனக்கு வெள்ளி வேண்டாம், பொண்ணு வேண்டாம், எதிரி நுனித்தோல், பெலிஸ்தியரின் நுனித்தோல் எத்தனை கேட்டா? 100 வேணும்னா. என்ன காரணம் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, அவனை விழ வைக்கும்படி. அந்த வசனத்தை வாசிமா, 1 சாமுவேல் 18:25 வாசி. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களை சொல்லுது. புரிதல் தெரியல உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யணும். மகளை தாரேன்னு சொல்லிட்டு, என் மகளை உனக்கு தரணும்னா நீ எனக்கு ஒரு பரிசம் போடணும். நீ எனக்கு ஒரு பரிசு என்ன கொடுக்கணும் தெரியுமா? பெலிஸ்தியர் பாளையத்துக்குள்ள போய் 100 பேரை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். என்ன காரணம் தெரியுமா? அங்க வாசி சொல்லுங்க. தாவீது பெலிஸ்தியரின் கையினால் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. கோலியாத்தை பறி கொடுத்த கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனை உள்ள அனுப்புனோம்னா உண்டுகள் ஆக்கிடுவாங்க, காலி பண்ணிடலாம், சூழ்ச்சி செய்யலாம். இந்த அதிகாரம் முழுவதும் தாவீது வாழ்க்கையில என்ன கவனிங்க. ஒரு நன்மை, அடுத்து கொஞ்சத்துல ஒரு தீமை, ஒரு நன்மை, ஒரு தீமை, ஒரு நன்மை, ஒரு தீமை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். இது போச்சா? அப்புறம் காட்டுக்குள்ள விரட்ட ஆரம்பிச்சான். காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்க விட்டானா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளைக்கு சோழம், ஓடிக்கொண்டே இருந்தான். பின்னால விரட்டிக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல கர்த்தர் சவுல தாவீதின் கையில ஒப்பு கொடுத்திருந்தோம். தாவீது சவுல என்ன செய்யல? கொலை செய்யல. அவன் சொல்லுவான், இன்று இரவு கெபியில கர்த்தர் உம்மை எனக்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா, ஆனா நான் கை போடவில்லையாக்கும். ஒரு தெல்லு பூச்சியை வேட்டையாடுவது போல இந்த தெல்லு பூச்சியை நீர் அடிக்க வருகிறதே, உமக்கும் எனக்கும் நடுவாக கர்த்தர் நின்று நியாயம் தீர்ப்பாராக. அவன் சொல்லி முடிச்ச உடனே இங்க இருந்து சவுல் சத்தம் வரும், ஓ என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செஞ்சிட்ட. நீ என்ன பார்க்கல, நீதிமான்கிறத காமிச்சிட்டப்பா. ஒருவன் தன் மாற்றானை பார்த்தால் சுகமாய் போக விடுவானோ? எப்படி விடுவான்? விடமாட்டானே. ஆனா நீ எனக்கு நன்மை செஞ்சதுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். கவனிங்க, நல்லவன் போல பேசுவான், ஆனா நல்லவனா அவன் மாறவே இல்லை. இந்த இடத்துல அவனை விட்டுட்டு பின்வாங்கி போவான். ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல 16:2 சொல்லப்படுற, அதுக்கு அடுத்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது 19. அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரம் 2 வாசிங்க. 26:2 வாசிங்க. 26:2. அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து. கவனிங்க, மறுபடியும் புறப்பட்டு போறான். என்ன கவனிங்க, முடிக்க வரேன். இந்த முதல்
அனுபவம், தாவீதின் அனுபவம் என்ன தெரியுமாங்க? நல்லா கவனிங்க. ஒரு செடியை நட்டி அதை வளர விடாதபடி, ஒரு செடி நட்டி பலன் கொடுக்க விடாதபடி அந்த செடியை பட்டு போக வைக்கிறேன் தெரியுமா? வளர விடாமல் பிடுங்கப்படுகிற அனுபவம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு இடம், எனக்கு கவனிங்க, ஒரு செடியை நட்டுறீங்க, இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடத்துல அதை பிடுங்கி ஊன்றீங்க, நாளை கழிச்சு வேற இடம், இப்படி பிடுங்கி 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 ஊன்னா அந்த செடி ஒரு நாள் என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. இப்படித்தான் தாவீது அனுபவிச்சான். வளர விடாமல் பிடுங்கப்படுகிற ஒரு சிறுமையின் அனுபவம். தாவீது அனுபவிச்ச சிறுமையில முதல் சிறுமை என்ன தெரியுமா? அவன் வளர விடாதபடி அவனை பிடுங்கி பிடுங்கி நட்டுகிற ஒரு பட்டு போகத்தக்க அளவுல அவனை சிறுமைப்படுத்தினான் சவுல். ஒரு இடத்துல அவனை உருப்படியா இருக்க விடல, விரட்டிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளை கழிச்சு ஒரு இடம். ஒரு செடி இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளை கழிச்சு இடம், மறுநாள் அது இருக்காது. அப்படித்தான் இவன் தாவீது நிலைமை. இன்னும் நேற்று ஒரு இடம், இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், அலைந்து கொண்டே இருந்தான், ஓடிக்கொண்டே இருந்தான். பிடுங்கி பிடுங்கி நட்டப்பட்ட பட்டு போகத்தக்க அளவுல தாவீது நிலைமை வந்துருச்சு. இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிற யாராவது உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல உங்களை இருக்க விடாமல் நீங்க விரட்டப்படுகிறீங்களா? பிடுங்கி பிடுங்கி ஊனப்படுகிற நிலைமையை போல நீங்க அனுபவிக்கிறீங்களா? கடைசியில பட்டு போகிற மாதிரி என் காரியம் இருக்குங்கிற ஒரு பயம் உங்க இருதயத்துல வந்திருக்கா? ஒரு தொழில ஆரம்பிச்சேன் பாஸ்டர், கை கொடுக்கல, முடிஞ்சிச்சு. இன்னொன்னு ஆரம்பிச்சேன், கை கொடுக்கல, முடிஞ்சிச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. பட்டு போகிற மாதிரி வருஷம் இறுதியில உட்கார்ந்து இருக்கேன். ஒரு வீட்டிலும் சரியா குடியிருக்க முடியல, துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். குடும்பத்துல எதையும் நிலையா இல்ல, துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி தாவீதை போல வளர விடாமல் பிடுங்கப்படுகிற அனுபவம், பட்டு போகத்தக்க சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். அப்படி யார் இந்த பாதையில போய்கிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றை மறவாதிருங்கள். இந்த காலையில் நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு முகம் உண்டு. யாருடைய முகம் தெரியுமா? ஆமே, உங்க சிறுமைக்கு சரியாய் நன்மையை சரி கட்டுகிற தேவனுடைய முகத்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது லைஃப் ஒரு நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் இப்படியே தொடர்ந்தது. ஒரு நாள் நன்மை, மறுநாள் ஒரு நாள் ஒரு இடம், மறுநாள் வேற இடம், ஓடிக்கொண்டே இருந்தான். பட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. இவ்வளவு பிரச்சனைகள சத்துருனுடைய திட்டம் என்னன்னா, பல திட்டம் போட்டாலும் சத்துருவின் நோக்கம் என்னன்னா தாவீதை எப்படி ஆகிலும் கொல்ல வேண்டும். சொல்லுங்க, கொல்ல வேண்டும். இதுக்கு நேரடியாகவும் அவன் ஈட்டியை கொண்டு எய்வான், மறைமுகமாகவும் பெலிஸ்தருடைய கண்ணி வைப்பான். நேரடியாகவும் தாக்குனா, மறைமுகமாகவும் தாக்குனா, நோக்கம் ஒன்னே ஒண்ணு, எப்படினாலும் அவன் என்ன செய்யணும்? கொல்ல வேண்டும். எதிரினுடைய திட்டம் என்ன? எப்படியும் கொல்ல வேண்டும். எதிரினுடைய நோக்கம் என்ன? எப்படியும் கொல்ல வேண்டும். நன்மையை சரி கட்டுகிற தேவன் என்ன செஞ்சாருன்னு சொல்றேன், நல்லா கவனிக்கணும்ல. நன்மையை சரி கட்ட தேவன் என்ன செஞ்சாரு தெரியுமா? எதிரியினுடைய திட்டத்தை போட வச்சாரு, எதிரிய ப்ராசஸ் பண்ண விட்டாரு. என்ன கவனிங்க, கடைசியில கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தாவீதுக்கு எதிராக சவுல் நேரடி தாக்குதல் அல்லது மறைமுக தாக்குதல், நேரடி ஆயுதம், மறைமுக கண்ணி, எத்தனை ஆயுதத்தை அவன் கையில எடுத்தாலும் கர்த்தர் எடுக்க விட்டாரு. ப்ராசஸ் ஆரம்பிக்கும்படி விட்டாரு, அவனை எரிய விட்டாரு. ஆனா தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? குறிய தவறி போகும்படி கர்த்தர் செஞ்சாரு. அவன் குறி தவறி போகும்படி கர்த்தர் செஞ்சாரு. இந்த காலையில கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், உங்களுக்கு எதிராக குடும்பத்துக்குள்ளேயோ, அருகிலேயோ, வேலை பார்க்க இடத்துலயோ, தொழிலுக்கு எதிராகவோ, அலுவலகத்திலேயோ எதிராக சத்துரு உங்களை வளர விடாமல் பட்டு போக பண்ணும்படி நேரடி ஆயுதத்தை அல்லது மறைமுக கண்ணியை வைத்து உங்களை விழத்தள்ளும்படி, கொல்லும்படி அவன் திட்டம் பண்ணினாலும் திட்டம் போட விடுவார், ப்ராசஸ் ஆரம்பிக்க விடுவார்.
ஆனா நன்மையை சரி கட்டுகிற தேவன் குறுக்க வந்து ஒன்ன செய்வாரு. கவனிங்க, அவன் குறி பார்த்து தான் எறிவான், திட்டம் பண்ணி தான் எறிவான். ஆனா குறி ரீச் ஆகாது, குறி தவறி போகும். சவுலின் குறி தவறி போனது, சவுலின் அம்பு தவறி போனது, ஈட்டி தவறி போனது. உனக்கு எதிரான அத்தனை சத்துருவின் திட்டத்தின் குறிகள் தவறி போகும்படி செய்வார். கைதட்டி ஆவியில் நிரம்பி வாய திறந்து உனக்கு எதிராக எங்க எங்க என்னென்ன திட்டம் போடப்பட்டாலும் ஆயுதங்கள் எழும்பினாலும் நன்மையை சரி கட்டுகிற தேவன் ஒரு காரியத்தை செய்வான். அவன் குறி தவறி போகும், சத்துருவின் குறி தவறி போகும். நல்லா கைதட்டி ஆவியில் நிரம்பி சோழனுமா குறி தவறி போகும், சத்துருவின் குறி தவறி போகும். சவுலே உன் குறி தவறி போகும், சத்துருவே உன் குறி தவறி போகும். எந்த இடத்திலையும் எந்த திட்டத்திலையும் அவன் குறி தாவீது மேல் படவே இல்லை. கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், எந்த காரியத்திலையும் சத்துருவின் குறி உங்கள் மேல் படுவது இல்லை. அவன் குறி தவறி போகும். அல்லேலூயா. அதான் தாவீது சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? சங்கீதத்துக்கு வரும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், சரியா? 124 எடுக்கணும். 124 இதைத்தான் சொல்றாரு. நான் இப்ப சொன்னேன் பாருங்க, இந்த பிரசங்கத்தின் முடிவுல சொன்னேன் பாருங்க, இதைத்தான் தாவீது பாடினாரு. 124 வாசித்து முடிச்சிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போற ஆவியில் நிரம்பி 124 முதல்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விளங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, தெரித்தது தெரித்தது தெரித்தது. குறி தவறியது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆவியில் நிரம்பி கைதட்டி வாழ திறந்து கர்த்தரை துதிக்கிற நேரத்தில் உலகத்தில் எந்த மூலையில உனக்கு எதிராக சத்துரு உருவாக்கி வைத்தாலும் இப்பொழுது அது தவறி போகும். ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஒரு ரகசியத்தை சொல்றேன். மறைமுகமாய் கர்த்தர் தந்த ஒரு பதில சொல்றேன் உங்களுக்கு. என்ன பதில் தெரியுமா? என் மகனை ஒரு இடத்துல இருக்க விடாம நீ அலைய விட்ட. சவுலை பார்த்து கர்த்தர் சொல்றேன், நான் தெரிந்து கொண்ட தாவீத ஒரு இடத்துல அவனை நிம்மதியா இருக்க விடாம நீ அலைய விட்ட. நேற்று ஒரு இடத்துல இருந்தான், இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளை கழிச்சு எங்க போறது தெரியாம அவன் அலைஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் 2 காரியத்துல பண்ணாரு. அதை சொல்றேன், கவனிங்க. என் பிள்ளை நீ அலைய விட்டல, அவன் இருக்கக்கூடாது நீ நினைச்சல, அதுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு பதில சொன்னார். அந்த வசனத்தை வாசித்தா உங்க கண்ணு திறக்கப்படும். 2 சாமுவேல் 7:13 வாசிங்க. 2 சாமுவேல் 7:13. நன்மையை சரியாய் சரி கட்டுகிறவன், சிறுமைக்கு நன்மையை சரி கட்டுகிற கர்த்தர் தாவீது அனுபவிச்ச இந்த சிறுமைக்கு என்ன நன்மையை சரி கட்டினார் தெரியுமா? அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். இது சாலமோனுக்கு. இப்போ தாவீதுக்கு சொல்றாரு, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனை நிக்க பண்ணாதபடி ஓட விட்ட
அவன் இருக்கக்கூடாதுன்னு அலைய விட்ட, அவன் இருக்கக்கூடாதுன்னு ஒளிச்சு கட்ட முடிவு பண்ண, நான் அவனை நிலைச்சு நிக்க பண்ணுவேன். நான் அவனை நிலைச்சு நிக்க பண்ணுவேன். அவனை ஒளிச்சு கட்ட தீர்மானிச்ச சத்துருவே, என் மகனை நிலைச்சு நிக்க பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன், உங்களை யாரெல்லாம் ஒளிச்சு கட்ட தீர்மானித்தார்களோ கர்த்தர் சொல்றாரு, அவன் ஒளிச்சு கட்ட தீர்மானிச்சா, ஆனா கர்த்தர் உன்னை நிலைச்சு நிறுத்தி, உன்னை நிலைத்து நிற்க பண்ணி, உன் சந்ததியை நிலைச்சு நிற்க பண்ணுவா. இது தாவீதுக்கு வெளிப்படையாய் கொடுத்த ஒரு பதில், மறைமுகமாய் கொடுத்த ஒரு பதில சொல்றேன். என் பிள்ளை நீ அலைய விட்டேல, ஆனா நடந்த உண்மை என்ன தெரியுமாங்க? தாவீதை துரத்துறேங்கிற பேர்ல அலைஞ்சது சவுல் தான். தாவீதை துரத்துறேங்கிற பேர்ல அரண்மனையின் வாழ்வு வாழ வேண்டிய சவுல் 40 வருஷமா அவன் அரண்மனையில் இருந்து வாழவில்லை. அவன் காட்டுக்குள் அலைந்து கொண்டே இருந்தான். சாப்பிடாம தூங்காம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காம காட்டுக்குள் அலைந்து கொண்டே இருந்தான். மறைமுகமாக கர்த்தர் அவனை அலைய விட்டாரு. கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன், உன்னை ஒளியப்பன்னு திட்டமிடுற சத்துரு இருக்காரு, மறைமுகமாய் கர்த்தர் ஒரு பதில வச்சிருக்கிறாரு. அவனை அலைஞ்சு திரிய விடுவாரு, அவனை சுற்றி போக பண்ணுவாரு. அவன் நிலைச்சு நிற்க மாட்டான். கொஞ்ச நேரத்துல அவன் இருப்பதில்லை. தேவப்புள்ள ஒன்னேவோ தேவன் நிலநிற்க பண்ணுவான். நம்புறீங்களா நீங்க? நம்புறீங்களா நீங்க? தாவீது மாதிரி நான் ஒரு காரியம் செய்யணும். என் சிறுமையின் நேரத்திலையும் கூட கர்த்தரை விட்டு விலகி விடாமல் அவரண்டை நான் நிற்பேன் என்று இன்னும் நான் அவரை துதிப்பேன். சிறுமையிலும் அவரை துதிப்பேன், சிறுமையிலும் அவருக்கு நன்றி சொல்லுவேன். எழுமி நிப்போ, பயப்படாத, திகையாத, கலங்காத. உன் சிறுமைக்கு சரியா நன்மையை கர்த்தர் கணக்கு பார்த்து சரி கட்டுவாரு. நீ இருக்க கூடாதுன்னு உன் கம்பெனி உனக்கு விரதமா வேலை செஞ்சிருக்கலாம், உனக்கு மேல உள்ளவங்க வேலை செஞ்சிருக்கலாம், சொந்த குடும்பம் பண்ணிருக்கலாம். கர்த்தர் என்ன செய்வா தெரியுமா? நீ அவன் உன்னை ஒளிச்சு கட்டணும்னு நினைக்கிறான், கர்த்தர் உன்னை நிலைச்சு நிக்க பண்ணுவார். நீ நிலைச்சு நிப்ப, உன்னை நிலை நிற்க பண்ணுவாரு, உன்னை நிலை நிற்க பண்ணுவாரு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த வார்த்தையை கொடுத்து பேசினது போலவே அவர்களை அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீரா. மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.